ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா எடுத்த திடீர் முடிவு என்னன்னு பார்க்குறீங்களா? வீட்டை விட்டு போய் எழில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. சரி, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா ஏதோ கோவத்தில் சொல்லிட்டாங்க, நீங்கள் எதுவும் எந்த முடிவும் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு செலியன்லேருந்து இனியாலேருந்து எல்லாரும் சமாதானம் பண்ணுறாங்க. ஆனால் அம்மா சொன்னது தான் கரெக்டு, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா போய் கிச்சனில் நின்றுட்டாங்க. ஏமா இப்படி ஒரு முடிவை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து தினம் இந்த பாட்டியை குத்து காமிக்கிறது, நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு வெளியில் போய் நீ கண்டிப்பாக முன்னேறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு தான் இந்த அம்மா வெளியே போக சொல்கிறாங்க. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அம்மா சும்மா ஏதோ கோவத்தில் சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த முடிவை எடுக்காதீங்க. அமிர்தா எவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் கேட்கலங்க. நம்ம எழில் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வராரு. இதை பார்த்தோன்னே குடும்பமே பதறுதுங்க. நம்ம பாட்டி ஒரு பக்கம், இவன் என்னையே எடுத்து பேசுகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டானா, என்ன இவன், நான் தான் நாட்டாமல் பண்ணுவேன், இங்கே யாரும் நாட்டாமல் பண்ணக்கூடாது. என்னம்மா இது, காலம் போன காலத்தில் கம்முன்னு உட்காந்துருக்கியா நீ, எவ்வளோ பட்டாலும் நீ திருந்த மாட்டே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாட்டியோட குசும்பு தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாட்டியை பால்டாயில் விட்டு கொள்ளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. சரி வேணா விடுங்க, நாளைக்கு இப்போ சாவுப்புற கிளவியே பால்டாயில் ஊற்றி கொள்ளிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க மைண்ட் வயசு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. நம்ம பாக்கியா ஒரு பக்கம் கதறாங்க, என் பிள்ளைய போய் வெளியே போக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கும்பிட்றாங்க, கதறாங்க. மனசுக்குள்ளே கும்பிட்றது வெளியே யாருக்கு தெரியும். அம்மா போவேணான்னு சொல்லுங்கள், அம்மா போவேணான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இனியா வேற ஒரு பக்கத்து உருட்டி தெரியுது. நம்ம செலியனும் ஜெனியும் எவ்வளோ சொல்கிறாங்க போகாதீங்க ஆனால் கேட்கவே இல்லைங்க. எழில் நான் கிளம்புன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே ஐயோ ஷாக் ஆகிட்டாங்களாமா. யாருன்னு பார்க்குறீங்களா, பாட்டி இப்படி ஒரு முடிவை நீ எடுப்பேன்னு எனக்கு தெரியும்டா, வெளியே போடானது. ஐயா நீ இன்னும் திறந்த மாட்டேன், நீ எவ்வளோ பட்டாலும் புரியாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்